போச்சுடி, நீ நேற்று பக்கத்தோட காம்பவுண்ட் சுவர் எகிரி குச்சல்ல, அது அவங்க வீட்டு கேமராவில் பதிவாயிருச்சு. போலீஸ் வந்து உன்னை தூக்கிட்டு போக போகிறாங்க. என்ன போய் சொல்றீங்க? ஐயோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா 2 வாரமாக வீடியோ வரலையான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்துடுச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. இனிமேல் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதேமாரி உங்கள் சப்போர்ட்டை கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வாட்சி எனக்கு தருவாளா? பாத்தியா, என்னை வெறுக்கி பார்க்க வச்சு திங்கிறா போற குந்தானி. டே மாமா, எதை மருந்து குடிச்சு செத்தாலும் சாவனம் வச்சு ஒன்றை மட்டும் கட்டிக்க மாட்டேன்டி. எதே சாவியா? அப்புறம் என்ன இன்னும் உயிரோடக்க? சாவடா. ஓ அப்படியே சங்கதி, நீங்க காத்துல தூத விடுங்க, நான் கேமரால வச்சு விட்டுறேன். ஆஹா, என் ஆளு கோபமா இருக்காளாட்டு. சரி, சமாதானப்படுத்தும் வெள்ளச்சி. போது இப்படிதான் ஆரம்பிக்கலான்னு போகக்குள்ள ஆத்த விட்டு போயிடுவான். மச்சி மச்சி, எனக்கு ஒரு கிஸ் கூட. எதா கருவா பயல, ஒரு ஆம்பளை கிட்ட வந்து கிஸ் கேக்குறிய? உனக்கு வெக்கமா இல்ல? இந்தரா சாப்பிட்றா. பாரு, தட்டுல அம்புட்டுறக்குள்ள ஒன்னே ஒன்று கொடுக்குறாயா? எரி கையை கடிச்சு வைக்கிறேன். ஐயோ டேய் இந்திரா, இதை போடுடா. ஐ போட்டாயா? ஐயோ என்னை வெளியே விட்டு கதவை சாத்திட்டு உள்ள கும்ப கூடி வைக்க போற மாதிரி கும்பச்சு வச்சு திங்கிறாங்களே. டேய், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. ஆஹா, டேஸ்ட் சூப்பரா இருக்கே. டேய், யாவை ஆடா நக்கற லூச்சுடா. போடா உங்க அம்மா போய் சுட்டுடா. ஓடுறா. இப்ப பாரு நைனா. ஆட்ஷோ நைனா சுட்டுட்ட. அச்சச்சோ, என்ன நைனா காணோம்? ஆஹா, கோத்துட்டான்டா. மட்டிக்கினாரு ஒருத்தரி வர காப்பாத்தணும், கத்திரி வர காப்பாத்தணும், கத்திரி. மாப்பிள, நமக்கு தராம சாப்பிட்டுருவானோ? அதெல்லாம் சாப்பிட மாட்டான்டா, நம்ம பயடா அவன். தராம சாப்பிட்டா ஓட விட்டு பின்னாடி கழிச்சிருவோம்னு தெரியாத அவனுக்கு. தருவான், வெயிட் பண்ணு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஆடுறீ ஆடு. கண்ணாடிக்கு அந்தாண்ட இருக்க தைரியத்தில் தானே ஆடிட்டு இருக்க. கண்ணாடி மட்டும் இல்லாம இருந்திருக்கணும். உன்னைய கண்ணாடி பெட்டிக்குள்ள படுக்க போட்டு உன் முன்னாடி 4 பேர் ஆடுற மாதிரி பண்ணியிருப்பேன். அச்சோ போச்சுடா, இவன் நோண்ட ஆரம்பிச்சுட்டானே, நிப்பாட்ட மாட்டானே. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அச்சோ டேய், தள்ளுறா எருமை மாடு பேர் வைய நிக்காரா. ஆயிச்சு வாங்கி சாப்பிடணும்டா. ஆயிச்சு நீ போயிருடா. டேய் தள்ளுறா. ஆளை காணோம், வர்றதுக்குள்ள எடுத்துட வேண்டியதான். வா வந்துரு. டேய் யாரா? அச்சோ, என்னடா இருக்கற? அண்ணே தெரியாம உள்ள விந்துச்சுன்னு எடுத்துக்கிறேனே. அதெல்லாம் முடியாது, வேலைக்கு இந்தாண்ட வந்ததெல்லாம் என்னது தர முடியாது, போ. இவனை இங்க ஒருத்தன் கொத்து கழுவிட்டு உட்காந்துருக்க, ஏன் கூட விளையாடாம டிவி போட்டி கூட விளையாண்டுருக்கான். டிவி போட்டி கூட அப்படியே கைத்த பிடிச்சி நிச்சு கொண்டுவா. இந்த பாத்துக்க, இதுதான் அவ புள்ள. எது இதுவா? அவ புள்ள மாதிரியே இல்லையா? எது என் புள்ள மாதிரி இல்லையா? வா புள்ள தாண்டி ஒண்ணு மாதிரி இல்ல, கண்ணங்கரையானு கிடக்குது. ஏய், என் புள்ள பத்தி பேசாதீ. நீ என் புள்ள பத்தி பேசாதீ. நீ என் புள்ள பத்தி பேசாதீ. நீ என் புள்ள பத்தி பேசாதீ. ஏய் வாய முறி. நீ வாய முறி. ஏய் 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 ஏய். அடுத்த ஃபன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்ற பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களை தேடி ஓடியாரும். மறந்து நம்ம வீடியோ ஒரு லைக்காக போட்டுருங்கப்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஹா ஓனரே, என்ன பிறந்தனால உனக்கு? கொளுத்து நல்ல சாமியை வேண்டிட்டு ஊது பார்ப்போம். சீக்கிரம் ஊது ஓனரே. சரி உன் வேலை முடிச்சு நான் சாப்பிட்றேன். என் முனியம்மாவை பார்த்து 2 நாள் ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சா தெரியலையா? யாராவது என் வாழை முறுக்கிறது? அடி இப்படி போட்டேன்னா இதெல்லாம் வாழை வளர்க்கிறா. இந்த முறுக்குறேன். ஒரு பெரிய மனுஷன் வந்துகிட்டு இருக்கேன், எங்கேயாவது வடிய விடுறாங்களா பாரு. போங்கடா. ஏய் உர்றா. ஐயோ என் ஓனர, இவனுங்க 4 எலும்பு துண்டாவது வாங்கி போட்டு தொலையா. போய்தான் என் காலை கடிச்சுக்கிட்டே திரியிறான். பாரு, மறுபடியும் பிபி வச்சு விளையாண்டுட்டான்.
உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் பிபி வச்சு விளையாடாதா தூங்க முடியலன்னு மறுபடியும் அதையே செஞ்சிட்டு இருக்க. என்ன வர மாட்டேங்குது? ஐயோ இப்படிதானே இழக்கணும். இப்படி இழக்கணுமா முண்டாடி தள்ளணுமா? இது தெரியாம பைலட்னு சொல்லிட்டு வேற நம்ம ஏறிட்டோம். என்ன வர மாட்டேங்குது? அச்சோ ஐயோ கீழே எப்படி இப்போ லேண்டிங் பண்றதுன்னு தெரியலையே. இதுக்கு வேலைக்கு ஆகாது. ஏஞ்சி நின்று அமைக்கிற வேண்டியதான். என்னடா இது? அச்சோ வர மாட்டேங்குது. டேய் மாப்பிள்ள அங்க பாடுறா பைலட் எதையோ பிடிச்சி நோண்டிட்டு இருக்காரு. ஐயா மாப்பிள என்ன மாப்பிள எந்த தள்ளிட்டு இருக்காரு? ஆஹா இன்னைக்கு நம்ம சாமிக்கிட்ட போறது உறுதியா இருக்கிறான். அப்பாடா ஒரு வழியா வந்துச்சுரா. பைலட் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடுறது அச்சோ ஸ்கிரீன் திறந்துருக்கா? அப்ப நம்ம மணாரம் பண்ணதெல்லாம் பார்த்துட்டாங்களோ? ஹலோ மிஸ்டர் பைலட், பிளைன் ஓட தெரியுமா? எது ஓட்ட தெரியுமா? என்கிட்ட வண்டி கொடுத்துருக்கீங்க. ஒழுங்கா வாயை மட்டும் குந்திட்டு வா, இல்லைன்னா நடுக்கடல இருக்கட்டும் போயிரும் மத்துக்கு. அப்படிதான் நோண்டு நல்லா ஆழமா நோண்டு உள்ளதான் இருக்கு. தோண்டிட்டுடா, இதுல ஒண்ணும் இல்ல, மூடிடுறேன். எதை வாங்கிட்டு போய் நோண்டி சொன்ன பாரு. நவரி நானே நோண்டி பார்த்துக்கிறேன். ஒரு சுறவழி கிளம்பியதே. நைனா பாக்கெட்ல என்ன இது? டேய் குறா. அட குருணி நான் பார்த்துட்டு தரேன். டேய் குறா, நீ ஒண்ணு பார்க்கலாம். குடியா உள்ள பாக்குறேன்றான். அவன் ஒன்னும் பார்க்க தேவையில்லடி. இன்னும் ரெண்டு புட்டுக்கணும் நடக்கிறதே வர. அப்படிதான் புடுங்க. என்ன கேட்க முடியாது. ஏப்பா எல்லாத்துக்கு காரணம் இவன் தான். வெளியே வடிக்கிற செத்தடா. அச்சோ என்ன இப்படி சண்டை அடிச்சுக்கிறாங்க? போச்சுடா. இப்ப எப்படி தாவரம் பாரு. அப்பாடா இன்னைக்கு மொத்தத்தையும் சாப்பிட வேண்டியதான். ஆமா ஆமா சாப்பிட வேண்டியதான். ஆறாது. என்னடா பாக்குற? பிறந்த நாள் வேணா உனக்கா இருக்கலாம், ஆனா கேக் எனக்கு. நான் தான் சாப்பிடலாம். டேய் ஏன் பிறந்த நாள்ரா? நான் தான் கேக்கு சாப்பிடணும். குறா. அதெல்லாம் முடியாது படா. அவனுக்கு தாண்டா பிறந்த நாள், கொஞ்சம் சாப்பிட்டுக்கணுமே. பாரு பேதுல போறவன் எப்படி திங்கிறானு. ஆஹா மாங்க பைய மரத்துல போய் திரிக்கிறான். பிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதான். வா 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 வந்துரு வந்துரு. ஏய் என்னடா இது எட்ட மாட்டது? ஐயா கடிச்சிக்கிறான். கொண்டு போய் பீதிக்கு சாப்பிட வேண்டியதான். எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். என்ன பண்றான் சூக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு? டேய் 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 எதுக்குடா சூவா கடிக்கிற? கடிக்காதடா. நீ சொல்லிட்டல்ல அப்படின்னு வேகமா கடிக்கிறாரு. இப்போ நீ எதுக்கு வாயை பழந்து வச்சுட்டு உட்காந்துருக்க? அந்த முருகு போட்டதுல இருந்து 2 முருகு எடுத்து போடணும்தான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆஹா எல்லாரும் வந்து சாஞ்சிட்டாங்க. நம்ம தான் லேட்டா கம்மக்கமா போய் நம்மளும் சாஞ்சிட விடத்தான். அப்படிதான் போ போ வேகமா போ. என்ன ஆமா மாதிரி போயிட்டு இருக்க? போ வேகமா. அச்சோ வலிச்சு இருக்குது. தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இவனால என் தூக்கமே போச்சு. இருறா அவனை கொண்டு போய் குப்பத்துல போட்டான் தானே எனக்கு நிம்மதி. அச்சோ அதுக்கு என்ன தர தர நீ திரும்ப டேய் கால்றா வலிக்குற. உறா 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 உறா. மக்களே இன்னைக்கு எப்படி ஆஃப் ஆயில போட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லி காட்ட போறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும். சூப்பராக இருக்கு. அப்படிதான் நடுவில் இருக்கிற மஞ்சக்கரு உடையாம ஊற்றிக்கணும். அப்போ தான் ஆஃப் ஆயில் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அப்புறம் உப்பு லைட்டாக தூவிக்கணும். நிறையா போட்டுறாதீங்க, உப்பு அதிகமாயிரும், சாப்பிட முடியாது. அப்புறம் முக்கியமான பொருள் பெப்பர் தான். இதை ஆஃப் ஆயில் ஃபுல்லாக தூவி விட்டுக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அச்சோ நிறையா கொட்டிக்கிச்சே என்ன பண்ணுறது? ஐடியா நம்ம கிட்ட தான் வேக்கம் கிளீனர் இருக்குல்ல, அதை வச்சு பெப்பரை மட்டும் உறிஞ்சிட வேண்டியதான். எங்கே இருக்கு வா. அப்படியே லைட்டாக பெப்பரை மட்டும் உறிஞ்சிட பார்ப்போம்.